Good morning, children. In past classes, discussing about electricity in unit number 4. And the electricity, various topics நம்ம class பண்ணிட்டோம். How to calculate the current, how the current is producing, இதில் charge என்ன ரோல் பண்ணுது, எப்படி charge flow ஆகுது, how to calculate the current with the formula is equal to Q by T, இதில் resistance என்ன, conductor is what, insulator என்ன, then resistors are series, parallel, that combination, then heating, electric current flow due to the resistance, how the Joule's heating effect is produced, and what are the applications of that. எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் இருக்கோம். இட் இஸ் நத்திங், இது நம்ம புதுசாக தரவு பண்ணுறது எதுவும் இல்லை. வைல் ஸ்டடிங் திஸ், ஹவு வி ஆர் கனெக்டிங் அவர் ஹவுஸ் ஹோல்ட், நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் பவர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோமோ அதை தான் இந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் வி ஆர் எக்ஸ்பிளைனிங். ஸோ ஜஸ்ட் நம்ம வீட்லேயே பார்த்தோன்னா the connecting wires are coming from the poles. நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு போல் இருக்கும். So this pole is connected with the common transformer. So electric power எப்படி ப்ரொடியூஸ் ஆகிறத we discussed in last class. Hydroelectric power, windmill energy, then lignite power process in Neyveli, then nuclear power plant, solar plant, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். The electricity produced, the produced electricity is passing through the connecting wires. It reaches to the substation. So நம்ம சென்ட் பண்ணுற இடத்துலையும் ரிசீவ் பண்ணுற இடத்துலையும் we are using transformer. சென்ட் பண்ணுற இடத்துல ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மாகவும் ரிசீவ் பண்ணுற இடத்துல ஸ்டெப் டவுனாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அபவுட் திஸ் லாஸ்ட் இயர் நம்ம ஸ்லைட்டாக பார்த்துருக்கோம். வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், என்ன ஃபார்முலான்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன் ஹையர் கிளாஸ் யூ வில் ஸ்டடி அபவுட் திஸ் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம படிப்போம். இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துங்க. ஸ்டெப் டவுன் பண்ணும்போது வோல்டேஜையும் கம்மி பண்ணி கரண்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாற்றிட்டு தென் வில் சென்ட் டு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு சென்ட் பண்ணி தென் அகைன் இட் வில் பி பாஸ் த்ரூ த ஒயர், ஓவர் ஹெட் ஒயர். சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் ஃப்ரம் தட் கேபிள் த கனெக்ஷன் வில் பி மேட் வித் த ஹெல்ப் ஆஃப் டூ ஒயர்ஸ். ஒரு ஒயர் என்னவா ஆக்ட் ஆகுது, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் லைவ் ஒயர் அண்ட் அனதர் ஒன் ஒயர் இஸ் ஆக்டிங் ஆஸ் நியூட்ரல். ஓகே, இந்த கனெக்ஷன் நம்ம வீட்டில் எங்கே வருதுன்னா இட் வில் கம்ஸ் டு ஃபியூஸ் பாக்ஸ், தென் மீட்டர். இன் ஃபியூஸ் பாக்ஸ், ஓகே, இன் ஃபியூஸ் பாக்ஸ் வி ஹாவ் ஃபியூஸ் ஒயர் ஆர் எம்சிபி, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும். தென் மீட்டர் பார்த்தோன்னா திஸ் மீட்டர் is a device is used to read the consumption of energy in our home. எவ்வளோ எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணுறோம், எதுக்காக we have to measure. ஏன்னா கவர்மெண்ட் ஃப்ரீயாக நமக்கு பவர் சப்ளை பண்ணுறதில்ல, they are charging for that. பட் இப்போ தமிழ்நாட்டில் below 100 யூனிட் அப்படின்றப்போ we are getting free power. Okay, so to read that we having this meter. This meter will read and will say how much energy is consumed in our household. Then in the MCB or this fuse wire is used to break. எப்போ break ஆகும்னா when the electric power is flowing with the overload. Heavy electric charges flow ஆகும்போது இந்த fuse wire இல்லை miniature MCB பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் டவுன் ஆயிரும், சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிடும். Then there is no more electric power passing through the electrical appliances. Then due to the high electric power, damage will be saved from this type of work, cut off work. Okay, and inga circuit பாருங்க, this is live wire and neutral wire. Main fuse இருக்கு, then meter is used to read, then main switchலையும் sometimes MCB will be connected, then it will be divide. So இப்போ MCB அடுத்து மீட்டர் அடுத்து மெயின் சுவிட்சில் வருது. தென் மெயின் சுவிட்சில் இருந்து ஒயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டுக்காக பிரியும். ஸோ எலக்ட்ரிக் பல்புக்கு ஒரு கனெக்ஷனும், தென் அல்லா காலிங் பில் ஒரு கனெக்ஷன், தென் டிவி ப்ளக் பாயிண்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன், தென் சம் அதர் ப்ளக் பாயிண்ட்ஸுக்கு இண்டிவிஜுவல் கனெக்ஷன். அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கும் ஸ்விட்சுக்கும் there is a connection. And in some cases we are using LED small indicator lamp, night lamp, அதுக்கு தனியாக ஒரு கனெக்ஷன். ஸோ ஹியர் எங்கெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிள், அதாவது டிவி, ஃபேன், எலக்ட்ரிக் பல்ப், டியூப் லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் ஆர்டினரி ஒயர் யூஸ் பண்ணுவோம்.
which is carrying with 5 ampere. Then washing machine, heater, AC இந்த மாதிரிலாம் நம்ம ஹெவி ஒயர் யூஸ் பண்ணுவோம், which is containing with the 15 ampere current. 15 ampere current அது ட்ரா பண்ணும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுத்தாலும் நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு we are using with the voltage of 220. இந்த value 220 to 240 60 வரைக்கும் vary ஆகலாம். Okay, approximately we are using 220, but in industrial purpose we are using 440 voltage. ஸோ நான் சொன்னேன்ல, வெளியே எலக்ட்ரிக் போல் ஒயர்லேருந்து வர்ற 2 wires பார்த்தோன்னா, ஒரு ஒயர் லைவ், that live wire is in the color of red color. It is in the what? Red insulation. So red usually நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பேட்டரியோட பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம். Then another one is neutral wire. It is with the black insulation, black, or we can use blue too. Okay, then ஒவ்வொரு டிவைஸ்க்கும் separate connections are given. That's why the home, in all the household, the connected method is in parallel. Series என்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, in street light the connection which is given is called as in the method of serial. And also எப்பெல்லாம் நம்ம ஹெவியாக மேக்ஸிமம் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகே, மேக்ஸிமம் டிவைஸ் அட் அ டைமில் யூஸ் பண்ணும்போது தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் ஓவர்லோட். அப்படி ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹை பவர் ரேட்டிங், தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் டேமேஜிங் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஓகே, ஸோ சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும்போது மேக்ஸிமம் டிவைஸ் நம்ம அட் அ டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் ஓவர்லோட். தட் ஓவர்லோட் கேன் பி prevented with the help of MCB or fuse wire. It is good, useful in the time, overloading time. And one more connection is earthing. So earthing என்றது பார்த்தோம்னா, it is used to avoid the shocking of the metal body. About earthing we'll discuss in another one topic, another one special topic. And here we'll look into the, do you know, in domestic circuits, India are supplied with alternating current with a potential in the range of 220 or 230 voltage, the frequency of 50 hertz. But in USA and UK, domestic circuit are supplied with the voltage in the range of 110 to 120 in the frequency of 60 hertz. Okay, and after this overloading and short circuiting, ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸ் டொமஸ்டிக் சர்க்கியூட் கனெக்ஷன்லேயே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் கால்ட் ஓவர்லோடிங்கிறது ஒன்ஸ் அகைன் வில் சி. ஓவர்லோடுன்றது பார்த்தீங்கன்னா இன் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ நோட் ஹியர் வாட் கனெக்ஷன்? இன் சீரீஸ் கனெக்ஷன் வென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். ஓகே, கொடுத்துருக்க லிமிட்டை விட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிவைஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஃப்ளோ ஆஃப் மோர் சார்ஜஸ். ஓகே, so flow of excess current in the circuit is resulting will give overload. Appo the device may get damaged in the time. Okay, this is called as overload. And short circuit அப்படின்றது when the live wire will become with contact with the neutral wire. So live wire and neutral wire contactல வரும்போது this is called as short circuit. This happens when the insulation get damaged and wrong connection due to the wind and due to the heat, extra heat. Also some reasons to produce this short circuit. In the short circuit enna aguna, sometimes it catches fire, so it bring more hazards in our domestic area. So more dangerous it can create. And heating a fire can produce fire, then it will give more danger to us. So while insulating the wires, we have to very vigilant, aware, connecting with the insulating material, and should buy a good product. Okay, and here the quality product should be used to avoid this type of short circuiting. But in overloading, MCB and fuse wire is helping to us to break the circuit when
overloading happens. And this short circuit can be avoided with the help of good connection, good quality connection, and material which is used for this electrical circuit should be quality. In that case, we can avoid this kind of short circuiting. Okay, our next topic is earthing. The earthing பார்த்தனா sometimes excess of charges, okay, excess of charges may be passing through the metal body of that electric device. For example, நம்ம கிரைண்டரில் ஃபங்க்ஷன் பண்ணிருப்போம், கிரைண்டர் ஆடிட்டு இருக்கும்போது அந்த கிரைண்டரோட மெட்டல் பார்ட்டில் எலக்ட்ரிக் ஷாக் வர்றதுக்கான சான்ஸ், இட் இஸ் ரேர் கேஸ், சான்சஸ் இருக்கும். This is because of excess of electrons passing through the metal body of that electrical device. So how to avoid this? For that, we have to discuss third wire. Third wire, already we discussed two wires. One is live wire, next one is the neutral wire. Now the third wire is live wire என்னன்னு தெரியும், neutral தெரியும், and this third wire is called as earthing. This earthing with the color insulation of green color wire that maximum we are using. So this wire will connect with the metal body. One end of the wire is connected with the metal body, and next end of the wire, that green color wire, will be connected with the copper plate or copper tube, metal tube. That tube or plate will be buried into the ground. So இங்கெல்லாம் heavy electrical device நம்ம கொடுத்துருக்கோமோ அதிலெல்லாம் நம்ம earthing connection எடுத்து பாடியோட கனெக்ட் பண்ணி எடுத்து then will be connect with the ground. So what use of this earthing அப்படின்னா, when excess of charges are flowing அப்படின்றப்போ that excess of electrons will flow through the wire, then it will reach to the ground. So naturally நமக்கு தெரியும் earth having the charge of negative, earthன்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் தானே, அந்த நெகட்டிவ் சார்ஜ் பூமியில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இட் இஸ் லைக் எ லைட்னிங் அரெஸ்ட் ஆஃப் ப்ராசஸ். இதை நம்ம ஹையர் கிளாஸில் பார்ப்போம். சரியா? இப்போ வாட் இஸ் earthingன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் there is no proper earthing connection means there is a chance for electric shocks. ஓகே, இதை நம்ம மைண்டில் கிளியராக எடுத்துக்கணும். திஸ் இஸ் about earthing. And next topic is it is a famous topic, and nowadays everywhere we are using this kind of material, that is LED bulb. So we can say this is the third generation bulb நம்ம சொல்லலாம். So first we used ஒரு குண்டு பல்ப் மாதிரி இருக்கும்ல, yellow color light கொடுக்கும், it gives more heat also. The tungsten filament is there, we discussed about that. When the electric current charges are flowing through that charges will be converted into heat energy. That heat energy is emitting as in the format of light. அதுக்கப்புறம் நம்ம CFL யூஸ் பண்ணோம். Nowadays after CFL, nowadays we are using LED, this kind of bulb in everywhere. In TV also we are using this LED display, then tube light, then ordinary bulb, everywhere we are using LED for lighting. This LED is nothing but light emitting diode. It is nothing but a diode. About diode you will study in higher class. இப்போ டயோடுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இந்த கிளாஸ்க்கு இதோட ஸ்டாப் பண்ணிட்டா. ஸோ அபவுட் டயோட் வில் டிஸ்கஸ் இன் ஹையர் கிளாஸ். ஓகே, ஸோ த டயோட் விச் இஸ் எமிட்டிங் த லைட், தட் இஸ் கால்ட் அஸ் எல்இடி. ஓகே, அண்ட் திஸ் எல்இடி இஸ் நத்திங் பட் இட் இஸ் மேட் பை த செமிகண்டக்டர் டிவைஸ். எந்த டிவைஸில் இதை மேட் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் மேட் பை செமிகண்டக்டர் டிவைஸ், அண்ட் திஸ் கலர் ஆஃப் எல்இடி டிபெண்ட்ஸ் ஆன் the type of material which we are using in this LED. For example, you can use gallium arsenide, gallium phosphide. This is used to produce LED in the color of red, green, yellow and orange colors. And this LED light கொடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம traffic signalல to show the numbers, and in calculators, then street lights, decorative lights, etc., TV and fridge la display va, every mobile la display, everywhere we are using this LED. And here the 7 segment LED is explained here. This is the figure for 7 segment display, and see here, this is first segment, second LED, then third, 4, 5, 6, 7. 7 LEDs are connected with this dot, 8th LED. So in the dot அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும்
this LED, this segment is look like a 8 no 8 மாதிரி shape இருக்கா இதுல 7 LEDs connect பண்ணிருக்கேன் ABCD into 7 segments. This format is used to give the numbers or to show the text. It is used in digital meters, then clocks, microwave ovens, etc. In traffic ல கூட நம்ம யூஸ் பண்றோம் clock அந்த டைம் ஷோ பண்றது the light glow பண்றது எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் டைமிங் தான் நம்ம இந்த 7 segment யூஸ் பண்ணுவோம். And in this 7 segments LED, it is a digit look like a 8 and here 7 LEDs A, B, C, D, E, F and G are given. So using that glowing, so which number we needed? If we need 0 means only this outer will be glow. If we need 2 means it will glow like this. So this one and this one will not glow. If we need 3 means it will be glow like this. So like we can show the number in traffic, in clock, there we are using this kind of segment. This is called as 7 segment and the 8th one is this dot. So this 7 segment, this comes along with the 8th dot and this is about the 7 segment display. Okay children, hope you all enjoyed today's class. So while studying, just you compare, for example in domestic connection we can compare with our home connection, then it will be easy to write exam. Then LED, LED is made by semiconductor device. So like that while you studying, just to compare and keep the important names and understand and study. Understanding method is most important here. And for today's topic, you write the 2 topics of overloading and short circuiting, then earthing. So this fully the 2 topics and full paragraph and full paragraph of this earthing. Study this, thorough this, then without seeing you write in your homework part. After writing that, you take a photograph, then you send that photograph to my personal WhatsApp number. Okay, thank you children. The rest of the topics we'll discuss in upcoming classes.